தீபாவளி பண்டிகையையொட்டி பெங்களூரு, ஓசூரில் இருந்து குடும்பத்துடன் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். விவரங்கள். நாடு முழுவதும் வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பலரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். கர்நாடக மாநிலத்திலும் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருவதாலும் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் சொந்த ஊர்களுக்கு குடும்பத்துடன் புறப்பட்டுள்ளதால் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என அழைக்கப்படும் NH-44 சாலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த சாலையின் நடுவே கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் இணைக்கக்கூடிய முக்கிய சுங்கச்சாவடியாக இந்த கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி உள்ளது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் மட்டும் நாள்தோறும் சுமார் 40,000 வாகனங்கள் இரு புறங்களிலும் கடந்து செல்கிறது. இதனால் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலையாக இந்த சாலை இருக்கும் நிலையில் பள்ளி விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறை என்பதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் இருந்து நீண்ட தூரத்திற்கு தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூர் வரை ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாலும் கார், பேருந்து, லாரி ஆகியவை நீண்ட நேரம் காத்திருந்து இந்த கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை கடக்கும் சூழலானது ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். இது குறித்தான ட்ரோன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.